பொதுவா அரசியல்ல மாற்றம் பற்றி பேசுறது ரொம்பவே ஈஸி, ஆனா அது உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதற்கான முதல் படி துணிவு கொண்ட ஒரு தலைவரும் விழிப்புணர்வு கொண்ட ஒரு வாக்காளரும் தான். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட விழிப்புணர்வே உண்மையான முடிவை நிர்ணயிக்கும் சக்தியா பார்க்கப்படுது. 2026 தேர்தல் அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. கட்சிகளுக்கிடையே போட்டி, மக்கள் மனநிலையில மாற்றம், புதிய தலைமுறையின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகளை முடிவு செய்ய போகுது. இன்னைக்கு இந்த வீடியோல 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும், மக்கள் விழிப்புணர்வு இதுல எவ்வளவு முக்கியம், அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் எப்படி மாறப்போகுது, விஜய் அரசியல் களம் இறங்கின பிறகு 2026 தமிழ்நாடு தேர்தலின் முகமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதற்காக 2026 தேர்தல் ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, 2021 to 26 காலகட்டத்துல அரசியல் மாறுபாடுகள், சமூக வலிமைகள், பொருளாதார சவால்கள் இந்த தேர்தலுக்கு அதிக வெயிட் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அரசாங்கத்தின் செயல்பாடுகள், எதிர்கட்சிகளின் புதிய திட்டங்கள், வளர்ச்சியோட வேகம், வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, இளைஞர்களின் எதிர்பார்ப்பு, அது மட்டும் இல்ல டிஜிட்டல் யுகத்துல முதல் முறையா சமூக ஊடகங்கள் இந்த தேர்தல்ல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதனாலதான் இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது, இது அடுத்த தலைமுறையின் எதிர்கால வழிகாட்டின்னு சொல்லப்படுது. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும், யாருக்கு என்ன பலம்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சியோட பலமும் சவால்களும் அதிகம். அதாவது இவங்க ஆட்சியில இருக்கிறதுனால அதிகமான நம்பிக்கை இருக்கு. இவங்களுக்கு பல நலத்திட்டங்கள் செய்துட்டதாகவும், நகர்ப்புற வாக்காளர்களின் வலுவான ஆதரவு இருக்கிறதாகவும் இன்னமும் நம்புறாங்க. இவங்களோட சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டு செயல்பாட்டுகளுக்கான மக்கள் மதிப்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏடிஎம்கே, ஏஐஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவங்க மீண்டும் எழுச்சி பெற முயற்சிக்கிறாங்க. பாரம்பரிய வாக்கு வங்கி இன்னும் பலமா இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, மாணவர்கள், பெண் வாக்காளர்களை மீண்டும் சேர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இவங்களுக்குள்ள சவால்கள்னு எடுத்துக்கிட்டா, ஒருமைப்பாடு, ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, தலைவரோட முடிவு, யார் தலைவர் அப்படிங்கறதே சரியா இல்ல. பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரிவாக்க முயற்சியில ஈடுபடுறாங்க. அதாவது சில மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபியோட என்ட்ரி அதிகமா இருக்கு. கூட்டணிகள் மூலமா இவங்க அதிக பலன் பெறலாம். இவங்களோட சவால்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல் கலாச்சாரம், மாணவர்கள், இளைஞர்கள், சமூக அமைப்புகள் உருவாக்கும் புது கட்சிகள், புது கூட்டணிகள் எடுத்துக்கிட்டா, அது மட்டும் இல்ல தனித்துவமான பிரச்சாரங்கள் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. சில தொகுதிகள்ல இவங்களோட இம்பாக்ட் தான் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 2026ல ட்ரையாங்குலர் ஃபைட் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான கட்சி தான் விஜயோட டிவிகே. விஜய் 2026 தேர்தல்ல வெற்றி பெறுவாரா, அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு, அவரை ஆதரிக்கிறவங்க உண்மையிலேயே வாக்காளர்களா இல்ல ரசிகர்களான்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனா விஜயோட அரசியல் நுழைவு ஒரு சாதாரண ஈவென்ட் கிடையாது. அது தமிழ் அரசியல் வரலாற்றுல ஒரு மாஸ் என்ட்ரின்னு பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, 20 ஆண்டுகளுக்கு மேலா இவர் உருவாக்குன ஃபேன் பேஸ், கூடவே சமூக பணிகளால் உருவாக்குன நல்ல பப்ளிக் இமேஜ், இளைஞர்களுக்கான சாஃப்ட் கார்னர், மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைய தலைமுறை. முக்கியமா தமிழகத்துல நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வரலாற்றுல புதுசு கிடையாது. ஆனா இளைஞர்கள் அதிகமா நம்பிக்கை காட்டுற என்ட்ரி இதுதான். மிகப்பெரிய இளைஞர் ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 to 35 வயசினர்கிட்ட விஜயோட மிகப்பெரிய அக்செப்டன்ஸ் இருக்கு. மாநிலம் எல்லாமே இவருடைய ரீச் இருக்குன்னு பார்க்கப்படுது. சினிமா மூலமா இவர் பட்டி தொட்டு எங்கும் தெரிந்த முகமா பார்க்கப்படுறாரு. இந்த பாப்புலரிட்டி தான் அரசியல்ல இனிஷியல் பூஸ்டர் தருதுன்னு சொல்லப்படுது. முக்கியமா டிஎம்கே, ஏடிஎம்கே மாற்றத்திலிருந்து வெளியே 3வது சக்தி வேணும் அப்படிங்கிற ஒரு புதிய மனநிலை மக்கள் கிட்ட உருவாகி இருக்கு. அதுதான் விஜயோட ஒரு முக்கியமான முகமா பார்க்கப்படுது. இவருடைய பணி, ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடர் இம்ப்ரெஷனை கொடுக்குது. புது கட்சியா விஜய் எந்த கட்சியோட கூட்டணி சேர்வது அல்லது தனியா போட்டியிடுவதான்னு பல கேள்விகள் இருக்கு. ரசிகரோட ஆதரவு, வாக்காளரோட ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டா ரசிகன் வாக்காளர்னு சொல்ல முடியாது. ரசிகனோட பொலிட்டிக்கல் லோயாலிட்டி அப்படிங்கிறது இங்க அதிகம். அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சோசியல் மீடியால ட்ரெண்ட உருவாக்கி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஆனா இறுதியில தேர்தல் பலன்ல வாக்காளரோட முடிவு ரொம்பவே முக்கியம். விஜய்க்கு கிடைக்க போகும் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டா அவரோட ஃபேன் பேஸை கம்பேர் பண்ணும்போது மாற்றம் நாடும் வாக்காளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியில மக்களை முடிவு செய்ய வைக்கும் முக்கியமான கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நிலைமை, பெண்களோட பாதுகாப்பு, கல்வி தரம், விலை உயர்வு, சாலை மற்றும் குடிநீர் வசதி, ஊரக வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கம், சட்டம் மற்றும் ஒழுங்கு,
இளைஞர்களின் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகள். இந்த பிரச்சனைகளை யார் நம்பும் விதமா எடுத்துரைக்காங்களோ இதை பொறுத்துதான் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது நிர்ணயமாகுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மறைக்கப்படும் உண்மைகள்னு எடுத்துக்கிட்டா பொதுவா திறந்த வெளியில பேசப்படாத அதுவும் முக்கியமான உண்மைகள். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் மாற்றங்கள். பல இடங்கள்ல பேர் சேர்த்திருப்பாங்க, நீக்கப்பட்டிருப்பாங்க, கூடவே வெரிஃபிகேஷன் இல்லாம இருக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது. ரெண்டாவதா உள்கட்சி பிரச்சனைகள். கட்சிகளுக்குள்ளாடியே தலைமை போட்டி இருக்கும், குழுவினருக்கு உள்ளாடியே மாற்றங்கள். இது பொதுவா வெளியில தெரியாது, ஆனா தேர்தல் முடிவுகளை பாதிக்கும். மூணாவதா சமூக ஊடகங்களின் தாக்கம். பொய் மற்றும் உண்மை தகவல்கள். அது மட்டும் இல்ல மீம்ஸ் கிரியேஷன், பெய்டு ப்ரொபகண்டா. மக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். நான்காவதா கூட்டணி பின்னணி கணக்குகள். எந்த சீட்ல யார் போட்டியிடணும் அப்படிங்கிறது முற்றிலுமா வெளியில வராத ஒரு அரசியல் கணக்கா பார்க்கப்படுது. இந்த 2026 தேர்தல்ல மக்களோட விழிப்புணர்வு ஏன் மிக முக்கியம்னு பாத்தீங்கன்னா 2026ல மக்களின் விழிப்புணர்வே உண்மையான முடிவை நிர்ணயிக்கும் சக்தியா பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய் தகவல்களை அடையாளம் காணணும். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இப்பெல்லாம் மிக அதிகம். பொய் செய்தி, மாற்றப்பட்ட வீடியோ, தவறான கிளைம்ஸ், இது எல்லாமே வாக்காளர்களை தவற நடத்த முடியும். ரெண்டாவதா வாக்காளர் பட்டியலை சோதிக்கணும். மக்கள் பலரும் தங்களுடைய பெயர் நீக்கியதை தேர்தல் நாள்ல தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. மூணாவதா நலத்திட்டங்களை மட்டும் வச்சு வாக்களிக்க கூடாது. நான்காவதா ஒவ்வொரு வாக்கும் ஒரு தீர்மான சக்தி அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஒரு வாக்கே இருந்தாலும் அது பல தொகுதிகளை மாற்ற முடியும். கடந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல இடங்கள்ல 500 to 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருந்துச்சு. அஞ்சாவதா இளைஞர் வாக்காளர்களின் பங்கு. தமிழ்நாட்டுல 18 to 30 வயதினரின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியம். 2026 தமிழ்நாடு தேர்தல் ஒரு சாதாரண அரசியல் போட்டி கிடையாது. இத மக்கள் முடிவு செய்யும் அடுத்த 5 ஆண்டு பாதை. தேர்தல்களும் ரொம்பவே சூடா இருக்கு. கட்சிகள் திட்டங்களோடயே களத்துல இறங்குறாங்க. இளைஞர்களின் குரல் இனி வலுப்பெற போகுது. சமூக ஊடக செல்வாக்கு உயர்ந்துட்டே வருது. மக்கள் விழிப்புணர்வு தான் இதுல முக்கியமான சக்தி. உங்க வாக்கு ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு குரல், ஒரு பொறுப்பு, ஒரு எதிர்காலம். 2026 யாருமே மாற்ற முடியாத ஒரு வாக்க நம்மளால உருவாக்க முடியும். நாம உருவாக்குவோம். இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.